ரிஷப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. லக்னத்தில் சூரியன் இருக்கிறார். லக்னத்துல சூரியன் இருக்கிறது யோகமா? ரிஷபத்தில் பிறந்தவருக்கு சுகஸ்தானாதிபதி, நாளுக்கு அதிபதி, சிரராசியாக அமர்ந்து சூரியன் இருப்பது யோகம். தலைமை பண்பு, தலைமை நிர்வாகம், அதிகாரங்கள் உண்டு, யோகம் உண்டு. சந்திரன் இருக்கிறார். உச்சம் பெற்ற நிலையில சந்திரன் இருப்பார். சந்திரன் பண்புகள்ல கனிவு கொடுப்பார், பெண்களால் ஆதாயம் கொடுப்பார், சமூக சேவை அந்தஸ்து கொடுப்பார். சந்திரன் தனித்திருப்பது யோகம் அல்ல. ரிஷப லக்னக்காரருக்கு சந்திரன் தனித்திருப்பது யோகம் அல்ல. செவ்வாய் இருக்கிறார். செவ்வாயினால் யோகம் உண்டு. செவ்வாய் இருப்பதனால் யோகம் உண்டு. செவ்வாய் வேகம், துடிப்பு, வேகத்தை கொடுத்து பூமியை லாபங்கள், பார்ட்னரால் லாபங்கள் உண்டு. செவ்வாய் இருக்கலாம். ராகு இருக்கலாமா? ஆல்ரெடி சிற்றின்ப நாட்டம், சிற்றின்ப எண்ண ஓட்டங்களை அதிகம் கொண்டவர். ராகு லக்னத்தில் இருப்பது தனித்து இருப்பது யோகம் அல்ல. தனித்த கிரகங்கள் தான் பார்க்கிறோம், தனித்து இருப்பது யோகம் அல்ல. குரு திக்பலத்தை பெற்று இருப்பார், நல்ல பண்புகளை கொடுப்பார், நாகரிகத்தை கொடுப்பார். ஆனா ஜாதகத்திற்கு யோகம் அல்ல. ரிஷப லக்னக்காரருக்கு யோகம் அல்ல, பிரச்சனைகளை கொடுக்கிறார். சனி மகா லக்னத்தில் இருக்கிறார். சனி யோகமா அவயோகமா? சனி லேசினஸை கொடுப்பார், தர்ம கர்மாதிபதி யோகம். தடையா கொடுத்தாலும் சனி இருப்பது யோகம், குரு இருப்பது யோகம் அல்ல. அதுபோல் புதன் இருக்கிறார். புதன் திக்பலா 2, 5க்கு அதிபதி யோகம். புதன் இருப்பது நல்ல யோக பலனை கொடுக்கிறது, அதிர்ஷ்ட பலனை கொடுக்கிறது. ரிஷப லக்னத்திற்கு கேது நன்மை உண்டு. சிற்றின்ப காரகரான அந்த ரிஷபத்திற்கு கேது இருப்பது யோகம். கேது இருப்பது நல்ல பலனை கொடுக்கிறது. சுக்கிரன் லக்னாதிபதியா ஆட்சி பெற்றிருக்கிறார், யோகம். இசை, நாடகங்கள், ஜாதக, என்டர்டைன்மெண்ட் பர்சன் எல்லோரும் மகிழ்விக்கக்கூடிய நபராக இருப்பார்.